Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான क्वेश्चन பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन பேப்பர். ஸோ 2023ல நடந்தது. ஸோ ஆக்சுவலி இதோட எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. இதுக்கு முன்னாடி வந்து 2024ல ஒரு क्वेश्चन பேப்பர் போட்டிருப்பேன். ஸோ அதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து எதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் எக்ஸாம்ல கேட்பாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல அப்படிங்கிறத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து எதெல்லாம் ஷுவரா கேட்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்சவங்க இதோட எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே. அண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு ஒரு கைடு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஒன் டே தான் இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வித் ஆன்சர் அந்த ஃபுல் PDF இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இப்போ ஒன் டே தானே இருக்குது அப்படிங்கிறனால அந்த கைடு வந்து இது மாதிரி 150 சேல் பண்ணியிருந்தோம். ஸோ 100 rupees தான். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ 2 மார்க் பாருங்க. ஸோ இதில் வந்து அந்த இனர்டி அண்ட் கிளாசிஃபிகேஷன் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஸ்கை அப்பியர் அண்ட் ப்ளூ, அதே யூனிட்ல வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் அண்ட் ரெட் ஏன் ரெட் கலர்ல இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின், அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தென் வந்து 1 கலோரி, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ரா லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெயின், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இந்த ABC பார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, இது ஒன்று. இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அந்த டயக்ராமும் பார்த்துக்கோங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங், ஸ்ப்ரைட் அண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே ஒரே யூனிட் தான். எய்தர் ஸ்ப்ரைட் ஆர் ஸ்டேஜ் ரெண்டுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸ்டேஜ்ங்கிறது மேடை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு இந்த அப்புறம் pH கால்குலேட் பண்ணுறது, PO வச்சு கால்குலேட் பண்ணுறது, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து உங்களுக்கு 4 மார்க்ல வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அது கேட்டிருக்காங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து அந்த மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், அந்த எக்கோ வச்சு வர கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அனலோகம் அண்ட் யூசஸ் ஆஃப் காப்பர் கேட்டிருக்காங்க, அந்த யூசஸ் ஆஃப் காப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், அப்புறம் சோப் அண்ட் டிடர்ஜென்ட் கொஸ்டின் அது. ஸோ அதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து உங்களுக்கு அந்த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் அந்த பாதிக்கும் காரணிகள், ஸோ அந்த கொஸ்டின், ஓகேங்களா? ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் காரணிகள் அது. அப்புறம் ரைன் ஹார்வெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஃபோனோடைப் அண்ட் ஜீனோடைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலசோம்ஸ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. சொல்லி pH கால்குலேட் பண்ணுறது, PO வச்சு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா வந்து சால்யூட் மாஸ் ஆஃப் சால்யூட் டிவைடட் பை சொல்யூஷன் வந்து ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 125 வரும். அப்போ சால்யூட் வந்து 25 into 100 போட்டுக்கிறோம். அப்போ 25 divided by 125 into 100, அப்போ 5 times 100 divided by 5 20% வரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அதுக்கு வந்து 0.01 வந்து 10 ஸ்கொயர் எழுதலாம், 1/10 ஸ்கொயர், 10⁻². அப்போ ஆன்சர் வந்து +2 வரும். pH ரொம்ப ஈஸியாக, அதை பார்த்துக்கோங்க. தென் 7 மார்க்கில் வந்து அந்த ஜூல் லா ஆஃப் ஹீட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். தென் நிக்கல் அண்ட் குரோமைன் யூஸ்டு அந்த ஹீட்டிங் எலமெண்ட், ஸோ அந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபியூஸ் வயர் ப்ரொடெக்ட், அந்த ஃபியூஸ் வயர் இம்பார்ட்டன்ட், ஸோ அது பார்த்துக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டர், அப்புறம் லாங்ஜிடியூடல் யூஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அட்டாமிசிட்டி, பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த H2SO4 பெர்சன்டேஜ்கள் கண்டுபிடி, இதே மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ அது அந்த ஒரு 4 இது அது பார்த்துக்கோங்க. ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரியஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பயாலஜியில் வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் ரெஃபர்ட் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்டியூசஸ் பாத்தோஜெனபி டொமேட்டோஸ், அது DNA ஸ்பெசிஃபிக் சைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஸ்விட்ச் அந்த கொஸ்டின், இந்த ஸ்மோக்கிங் ஹேர்ட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இந்த 2023 கொஸ்டின் பேப்பர் தான், இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2024 நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். வெரி ஆல்